தெர்மாகோல் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். தெர்மாகோல்லே வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லி அதுல நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இது எப்படி அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்? தெர்மாகோல் பத்தி நமக்கு தெரியாதா? லைட்டா காத்தடிச்சாலே பறக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தெர்மாகோல். அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு வீட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அது போக கட்டுற வீட்டுக்கு ஆகிற செலவை விட இதுல வந்து எப்படி நம்மளால காசு வந்து கம்மி பண்ண முடியும்? லோ பட்ஜெட் மெட்டீரியல் சொல்லும் போது இது எப்படி அந்த அளவுக்கு நம்ம காஸ்ட் கம்மி பண்ண முடியுது அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ இந்த வீடியோல அது எப்படி நம்ம காஸ்ட் கம்மி பண்ணணும் அண்ட் என்ன மெத்தட்ல இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இதோடைய அட்வான்டேஜ் என்ன அண்ட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா, தெர்மாகோல் லைட்டா அமுக்குனாலே உடஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அது எப்படி இந்த வீட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா யூஸ் பண்ற தெர்மாகோலை தாண்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்குனே வந்து தெர்மாகோல் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அந்த தெர்மாகோல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஜிஐ மெஷ் வச்சு அப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த ஜிஐ மெஷ்ன்றது ஒன்றும் கிடையாது, கோழி வலை, அந்த சிக்கன் மெஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான். ஸோ இது வந்து ரேஞ்ச் உண்டு, 80, 120 அப்படின்ற ரேஞ்ச் உண்டு. இந்த ரேஞ்ச் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த கம்பியில வந்து துரு ஏறாம இருக்கிறது. கம்பியில வந்து துரு ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் கண்டிப்பா இந்த கம்பியில வந்து துரு ஏறும். துரு ஏறாமலாம் இருக்காது. கண்டிப்பா அந்த ஜிஐ மெஷ்ல துரு ஏறதான் செய்யும். பட் நார்மலா ஒரு கம்பியில துரு ஏறும்ல, துரு ஏறி அப்படி கம்ப்ளீட்டா அரிக்கும்ல, அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இதுல வராது. இதுல வந்து லைட்டா தான் இதுல வந்து துரு ஏறும். துரு பிடிக்கிறதுனால இந்த பில்டிங்க்கோ இல்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. இது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் என்னன்னா, இப்போ நார்மலா வந்து நம்ம லோட் பேரிங் இல்ல ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு ரெண்டு டைப்பா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். லோட் பேரிங்ன்றது வந்து கிடையாது, பில்லர் கிடையாது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து பில்லர் பீம் எல்லாமே உண்டு. ஸோ இது வந்து லோட் பேரிங் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே வந்து இந்த தெர்மாகோல் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது லோட் பேரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோட் பேரிங் யூஸ்வலா நம்ம எப்படி பண்ணுவோம், இல்ல வானம் தோண்டி அதுல ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேஸ்மெண்ட் ரெடி பண்ணி அதுக்கு மேல செங்கல் எல்லாமே வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதே மெத்தட் தான் இங்க ஃபாலோ பண்ணணும். வானம் தோண்டி கீழே ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டுட்டு, பேஸ்மெண்ட்ல கம்பி எல்லாமே வந்து ஒரு 3 அடிக்கு ஒரு கம்பி வந்து நீட்டி விடணும், வெளியும் உள்ளேயும். இந்த ரெண்டு கம்பிக்கும் நடுவுல நம்ம பேனலை வந்து ஃபிட் பண்ணணும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன, காஸ்ட் எப்படி கம்மி பண்றது அப்படின்னா, பேஸ்மெண்ட்லயே நம்மளால கம்மி பண்ண முடியும். என்னன்னா, ஆக்சுவலா வந்து இவ்வளவு ஆழமா பேஸ்மெண்ட் போறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மளுடைய பில்டிங் வெயிட், வால் வெயிட், ஸ்லாப் வெயிட், இது எல்லாமே வந்து அங்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்டா இருக்கணும்ல. சோ அதனாலதான் நம்ம வந்து டீப்பா வந்து தோண்டி பாறை வர வரைக்கும் 10 அடி 15 அடி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வானம் தோண்டி வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுவோம். பட் இந்த தெர்மாகோல் வீடு வந்து நார்மல் வீட்டை விட ரொம்ப ரொம்ப வெயிட் லெஸ்ஸான ஒரு வீடு. ஸோ அதனால நம்ம வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப ஆழமா போடணுன்ற அவசியம் கிடையாது. மண்ணு வந்து நமக்கு டைட்டா இருக்குன்ற ஃபீல் வந்துச்சுன்னா அங்கேயோட நிப்பாட்டி நம்ம இந்த பேஸ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா பேஸ்மெண்ட்காக செலவு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அடுத்ததான் வந்து இந்த மாதிரி பேனல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம கான்கிரீட்டை போர் பண்ணக்கூடாது, ஊத்தக்கூடாது. நம்ம கான்கிரீட்டை ரெடி பண்ணி அப்படியே மேல எரியணும். என்ன மாதிரி கான்கிரீட்னா, சிப்ஸ் கான்கிரீட் நம்ம ரெடி பண்ணணும். அதாவது ஜல்லி, மண்ணு, சிமெண்ட் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ரெடி பண்ணி இதுக்கு மேல வந்து அப்படியே எரியணும். அதுக்கப்புறம் இதை வந்து பிளாஸ்டரிங், பூச்சி வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பூச்சி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டி பார்க்கறது, பெயிண்ட் அடிக்கிறது, இவ்வளவுதான் இந்த வேலை. இது எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஜிஐ மெஷ் கம்பியிலையும் கான்கிரீட்லயும் தான் இதோட ஸ்ட்ரென்த். தெர்மாகோல் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலா ஆக்ட் ஆகுது. அதாவது வெளியில மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், என்ன கிளைமேட் வெளியே இருந்தாலும், எவ்வளவு ஹீட் வெயில் அடிச்சாலும், எவ்வளவு குளிர்னாலும், உள்ளுக்குள்ள என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். இப்போ வீட்டுக்குள்ள வந்து நீங்க ஏசி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏசி கிளைமேட் தான், வெளியே என்ன கிளைமேட் இருந்தாலும் அந்த கூலிங் தான் உள்ள இருக்கும். இல்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபயர் கேம்ப் வச்சிருக்கீங்க, வெளியில பயங்கரமா குளிருது அப்படின்னா அந்த ஹீட் தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கும். ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள என்ன டெம்பரேச்சரோ அதை மட்டும் தான் இது மெயின்டைன் பண்ணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதுல எப்படி எலக்ட்ரிக்கல் பைப்பு, பிளம்பிங் எல்லாம் வைக்கிறது அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா, தெர்மாகோல்ல வந்து லைட்டா ஹீட் கொடுத்து மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பைப் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும். இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, எர்த்குவேக்கா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், ஃபிளட்டா இருக்கட்டும், வாட் எவர் என்ன நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் அதை வந்து இது தாங்கக்கூடிய தன்மை நார்மல் வீட்டை விட இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த தெர்மாகோல் கன்ஸ்ட்ரக்ஷன். உதாரணமா கஜா புயல் வந்ததுல, ஸோ அந்த கஜா புயல்லையுமே வந்து தெர்மாகோல் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகல. சரி, இதை தாண்டி இதுல வந்து ஆணி அடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனா இது ஆணி அடிக்கிறத விட லைட்டா ட்ரில் பண்ணி ஆணி அடிக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் கான்கிரீட் அதிகமா வால்ல இருக்கிறதுனால
ஒரு பக்கம் கிராக்னாலும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இது ஆணி அடிக்கிறதுக்கு பதிலா ட்ரில் பண்ணி அந்த ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா, இது எப்படி காஸ்ட் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நார்மலா வீடு கட்டும்போது என்ன செலவாகும்? பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா போடணும் ஒண்ணு, அதுக்கப்புறம் செங்கல் வைக்கிறோம், அதுக்கப்புறம் செங்கலுக்கு நடுவில் சிமெண்ட் வைக்கிறோம். சிமெண்ட்னா சிமெண்ட், மண்ணு, அந்த கலவைன்னு சொல்லுவாங்களா மோட்டார், அந்த சிமெண்ட், மண்ணு, தண்ணி இது எல்லாமே நமக்கு வந்து செலவாகுது. அதுக்கு 10க்கு 10 வால், அதாவது 10 அடி வித்து 10 அடி ஹைட், இந்த வாலுக்கு வந்து 1000 செங்கல் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான சிமெண்ட், இதுக்கான மண்ணு, இதுக்கான தண்ணி, இதுக்கான லேபர் காஸ்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இங்க ரெடியூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஓவராலா எவ்வளவு ரெடியூஸ் ஆகுதுன்னா, நார்மலா ஒரு வீடு கட்டுறதுக்கு 30 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து 20% வந்து கம்மியாகும். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒன்ஸ் இந்த இடத்துல எனக்கு ஜன்னல் வேணும், இந்த இடத்துல எனக்கு கதவு வேணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வேணாம், நான் இதை ஆல்டர் பண்ண போறேன்னா அந்த நேரம் இது பண்ண முடியாது. அது போக இல்ல நான் இந்த ரூமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன், நடுவில் இருக்கிற வாலை இடிச்சுட்டு நான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ரூம் வந்து பெரிய ரூம் ஆக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற சீலிங் பேனல் 10க்கு 10 ரூம்னா 10க்கு 10 ரூமுக்காக தான் அந்த கான்கிரீட் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை நீங்க வந்து 10க்கு 16 ஆக்க போறேன் அப்படின்னீங்கன்னா அந்த நேரம் அது வந்து தாக்கு பிடிக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்டே பிளான்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம சாதாரணமான கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்போ வீடு கட்டும்போது பிளான் வந்து கம்ப்ளீட்லி ரெடியா இருக்கணும். நம்ம வந்து நார்மலா கட்டிட்டு அதுக்கப்புறம் இடையில சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்டே ஒரு பிளான் போட்டீங்க அப்படின்னா அந்த பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுல வந்து எவ்வளவு ஹைட் வந்து நம்ம கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோட் பேரிங்கா, அதாவது பில்லர் இல்லாம நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்ன்றது என்னுடைய சஜஷன். இதே லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னா நீங்க எவ்வளவு நாளும் கொண்டு போய்க்கலாம். இதுலயே வந்து சிங்கிள் பேனல், டபுள் பேனல் இருக்கு. டபுள் பேனல் போட்டீங்கன்னா G+2 கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸ் அப்படி வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லைஃப் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 100 வருஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆவரேஜ் வந்து 40 வருஷம். 40 வருஷம் வரைக்கும் இந்த பில்டிங்க்கு லைஃப் நம்ம கொடுக்கலாம். ஃபைனலா இது கட்டலாமா கட்ட வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னோவேட்டிவான ஒரு மெட்டீரியல் வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் அது இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்டே பிளான்ல தெளிவா இருந்துக்கணும். இந்த இடத்துல இந்த ரூம் வரப்போது, இவ்வளவுதான் இந்த ரூம் அப்படின்றத நீங்க தெளிவா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைப், இந்த இடத்துல வந்து பிளம்பிங் வரப்போகுது, இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் வரப்போகுதுன்றதுலயும் நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணலாம். பட் அது வேணான்றது நான் சஜஸ்ட் பண்றது. ஸோ அதனால அதையுமே நீங்க வந்து கிளியரா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இது நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு மாதிரியான ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனே ரேட் வந்து டிஃபர் ஆகும். இருந்தாலும் ஆவரேஜா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ் என்னன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1650 ரூபா இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஒரு ஊருக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிள் பொறுத்து நமக்கு வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எங்களுக்கு நீங்க டைரக்டாவே கால் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இனோவேட்டிவான மெட்டீரியல்ஸ்ல வீடு கட்டணும்னு யாராவது சொன்னாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, உங்க ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.